மேலே ரொம்ப கோவண்ணே. அப்படியாப்பா? ஆமாண்ணே. என்னண்ணே? நன்றிப்பா. ஏன்னா என்னண்ணே கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னுவாங்க. பரவாயில்ல அண்ணே, சொல்லுங்க. உரிமை இருக்கிற இடத்துல தானே கோவம் இருக்கும். ஆமாம். என்னண்ணே தலைவன் பக்கம் இருந்துட்டு இப்போ போயிட்டு என்னண்ணே அந்த பக்கம் போயிட்டீங்க? எந்த பக்கம்? லெஜண்ட் சரவணா ஃபேன்ஸ் கிளப் போயிட்டீங்க. இவ்வளோ நாள் வந்து எங்கள் கூட இருந்தீங்க. என்னண்ணே போன வருத்தம் எனக்கு. ஏப்பா லெஜண்ட் அவர் ஒரு மனிதர் இல்லையா? அவர் ஒரு நடிகர் இல்லையா? அண்ணா இங்கே எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. நான் தலைவன் பக்கம் நிற்கிறதுக்கு நீங்கள் தானே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லைப்பா. தலைவன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு உலகமே இருக்குது. லெஜண்ட் பக்கத்தில் இருக்கு இந்த கூல் சுரேஷ் இருக்கான். ஓகே, புரியுதா? ஐயோ அது ஒன்றும் இல்லை. அப்போ என் தலைவன் எஸ்டிஆருக்கே தெரியும், அவங்க அப்பா டிஆர் சாருக்கே தெரியும், சித்தப்பாக்கே தெரியும், சந்தானத்துக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். என்னன்னாக்க எப்படி இந்த கண் இருக்குல்ல, சந்தானம் சிம்பு அப்படி இருக்கிற மாதிரி நான் சுவாசிக்கிறேன்ல, இது வந்து லெஜண்ட் அவர்கள். புரியுதா? அது ஏன்னாக்கா இப்போ நிறையா பேர் இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள இன்டர்வியூவில் கூட அதான் கேட்டாங்க, லெஜெண்டை பற்றி தான் கேட்குறேன். அப்போது நான் செய்கிற வேலையை அது கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கேன் போல்.